அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நான் என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் அழைத்து சென்றார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த பயணத்தில் ஒரு சில குற்றத்திற்குரிய தண்டனைகள் எனக்கு காண்பிக்கப்பட்டது. ஒரு சில குற்றத்திற்குரிய தண்டனை அல்லாஹ்வின் மூலமாக எனக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த தண்டனைகளில் ஒரு தண்டனையை நான் பார்த்தேன். ஒரு மனிதன் படுத்துக் கொண்டிருக்கிறான், ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறான். அவனுடைய கையில் மிகப்பெரிய ஒரு பாறாங்கல் இருக்கின்றது. அந்த கல்லை அந்த மனிதனுடைய தலையிலே போடுகிறான். அவன் பயங்கரமாக அலறுகிறான், கத்துகிறான். தலையெல்லாம் சிதறி விடுகிறது. அந்த பாறாங்கல் உருண்டு ஓடுகிறது. மீண்டும் அந்த மனிதன் அந்த கல்லை கொண்டு எடுத்து வருகிறான். அதற்குள் சிதைந்த தலைகள் எல்லாம் மீண்டும் ஒட்டி விடுகிறது. மீண்டும் அந்த மனிதன் அந்த தலையிலே போடுகிறான். தலைகள் சிதறி விடுகிறது. அவன் அலறுகிறான், அல்லாஹுவே அல்லாஹுவே என்று அலறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை பார்த்து சொன்னார்கள், இது என்ன கொடுமை, இது என்ன கொடுமை, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. என்ன குற்றத்திற்காக இந்த தண்டனை என்று கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் தொழும் பொழுது இவன் தூங்கியவன், மக்கள் தொழுகைக்காக வேண்டிய அழைப்பு கொடுத்த போது அழைப்பை புறக்கணித்தவன், தொழாமல் உறங்கியே தன்னுடைய வாழ்வை கழித்தவன், தொழுகையை புறக்கணித்தவன், அவனுக்குத்தான் இந்த தண்டனை, கியாம நாள் வரை கபிரிலே கொடுக்கப்படுகிற தண்டனை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.